Hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது YouTubeல இந்த மானிடைசேஷன் அப்படிங்கிற ஒண்ணு கடந்ததுக்கு அப்புறம் எல்லாம் நீங்க ஒரு பிளாக் வச்சிருந்தாலும் கூட பரவாயில்ல, AdSense அப்படிங்கிற ஒண்ணுல நீங்க ஐடி வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் பின் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு இந்த பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணுவீங்க பாத்தீங்களா? அந்த பேங்க் அக்கவுண்ட்ல வந்து மெயினா இருக்கக்கூடிய ஒரு 3 டவுட்டை வந்து இந்த ஒரு வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். இந்த 3 டவுட்டும் நான் வந்து என்னுடைய யூடியூப் சேனல்ல ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா எனக்கு வந்து ரொம்பவே குழப்பமா இருந்துச்சு. இந்த 3 டவுட் வந்து மெயினா இருந்துச்சு. இதை உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த ஒரு டவுட் வந்து காமனா இருக்கலாம். யூடியூப்ல வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏர்னிங்க ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு டவுட் வந்து இருக்கும். பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணும்போதும் கொஞ்சம் வந்து பயம் வந்து இருக்கலாம். அதை சால்வ் பண்ற விதமா இந்த ஒரு வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நான் நம்புறேன். இந்த ஒரு வீடியோ இதை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் guys. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நீங்கள் வந்து $10 ரீச் பண்ணி இல்லைனா பிளாக்ல வந்து நீங்கள் வந்து ஏர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணி இந்த மானிடைஸ் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து உங்களுடைய ஐடி வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் பின் வெரிஃபிகேஷன் எல்லாம் $10 ரீச் பண்ணதுக்கப்புறம் ஆட்சன்ஸில் வந்து நீங்கள் பண்ணி முடிச்சிட்டீங்க. அதெல்லாம் ஃபினிஷ்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? இதில் மெயினாக ஒரு டவுட் வருது பார்த்தீங்களா? அந்த 3 டவுட்னு சொன்னேன். அதில் ஃபர்ஸ்ட் டவுட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் கூட இந்த பேன் கார்டு அப்படிங்கிற ஒன்று லிங்க் ஆகி இருக்கணுமா? அதாவது பேங்க் அக்கௌண்ட்டை வந்து அந்த பேன் கார்டோட லிங்க் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு வந்து மணி வந்து டிரான்சாக்ஷன் ஆகுமா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆட்சன்ஸ்ல இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு வந்து ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அதை ஆட் பண்ணாமலே எனக்கு வந்து இப்போ வரைக்கும் மணி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டு இருக்குது. மேபி அந்த ஒரு விஷயம் வந்து மாறுனுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் வந்து இதே ஒரு வீடியோவில் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இது போக ரெண்டாவதாக இருக்கக்கூடிய கொஸ்டின், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ளது பேன் கார்டு வந்து கண்டிப்பாக லிங்க் ஆயிருக்க தேவையில்லை இப்போ வரைக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறீங்க பாத்தீங்களா? அந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பா அந்த ஆட்சன்ஸ் வச்சிருக்கவங்களுடைய பேங்க் அக்கௌண்டா தான் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. அது வந்து எதுவுமே கிடையாது. ஆட்சன்ஸ் ஒருத்தங்க பேர்லயும் பேங்க் அக்கௌண்ட் இன்னொருத்தங்க பேர்லயும் இருக்கலாம். அதை பத்தி எந்தவித பிரச்சனையுமே இல்லை. யார் பேங்க் அக்கௌண்ட்னாலும் யார் ஆட்சன்ஸ்லனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆட்சன்ஸ் வச்சிருக்கிறவங்க என்ன பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்றாங்களோ அந்த பேங்க்குக்கு மணி டிரான்ஸ்ஃபர் ஆகிரும். எந்தவித பிரச்சனையும் இல்லாம. அது அவங்களுடைய விருப்பம் தான். அதனால இதுல எந்தவித பிரச்சனையுமே இல்லை. ஒருத்தங்களுடைய ஆட்சன்ஸ்ல இன்னொருத்தங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணலாம். மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுக்கலாமா? கண்டிப்பா கொடுக்கலாம். ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் தான் 18 வயசுக்கு மேல உள்ளவங்களா இருக்கணும் அதை கிரியேட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஐடி வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் பின் வெரிஃபிகேஷன் எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் எல்லாம் பண்றதுக்கு. அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க யாரா இருந்தாலும் 18 பிலோவா இருந்தாலும் சரி 18 பிளஸா இருந்தாலும் சரி கண்டிப்பா வயசு வந்து இதுல பிரச்சனையே கிடையாது. யாரா இருந்தாலும் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட்சன்ஸ்ல வந்து மணி டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்காக கொடுக்கலாம். எந்தவித பிரச்சனையும் இல்லை. இந்த ஒரு 3 டவுட்டும் கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். உங்களையும் நிறைய பேர் மானிடைசேஷன் எனேபிள் ஆனவங்க இருப்பீங்க. உங்களுக்கு இந்த டவுட் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. பர்சனலா எனக்கு வந்து இந்த டவுட்ஸ் நிறையவே இருந்துகிட்டு இருந்தது. நானும் செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய வீடியோஸ் வந்து அதுக்கு வந்து அவைலபிளா இல்ல தமிழ்ல. அதனால இந்த ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். எனக்கு இருந்த டவுட்ஸ் வந்து வேற யாருக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த ஒரு வீடியோ இவ்வளவுதான் கைஸ். கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரே லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏனி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ எதை பத்தி போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய தாட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். மோர் அப்டேட்ஸ் என்ன கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் எப்போ ஃப்ரீயா இருக்கணும் கண்டிப்பா உங்க கூட மெசேஜ் பண்றேன். இன்ஸ்டாகிராம்ல ராஜதுரை அஃபிஷியல் இன்ஸ்டாகிராமுடைய ஐடி என்னுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை பை. See you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.